ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது 2 நிமிடத்தில் நினைத்தது நடக்கும் அதிசயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கோட பேர், இந்த மெத்தடோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட மூச்சு காற்றை வைத்து நம்மளோட மனதை பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். நம்மளோட மனசை நம்ம ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்தில் நம்ம மனசை குமிக்கிறோமோ நம்ம மனம் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும். நமக்கு எந்தவித சிந்தனைகளுமே இல்லாமல் ஒரே ஒரு எண்ண அலைகளோட நம்ம இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து இந்த டெக்னிக் எப்படி பயன்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல நம்ம மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம்னு சொல்லலாம். இதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறோம், பயன்படுத்த மாட்டிக்கிறோம். நம்ம மனசை ஒரு மந்திர சாவி மாதிரி, அந்த மந்திர சாவி நீங்கள் சரியாக போட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லப்போனால் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அலாவுதீன் அற்புத தீபமே உங்களுக்கு இருக்கு. அந்த தீபத்தை நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்காம, அந்த தீபத்தோட சக்தியை புரிஞ்சுக்காம, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பூதத்தோட சக்தியை புரிஞ்சுக்காம எங்கெங்கயோ போய் என்னென்னமோ தேடுறோம், என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விளக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இருக்கு. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட மனதோட சக்தி, அதை பயன்படுத்தி நம்ம விரும்புறதை அடையக்கூடிய ஒரு பிரீத்திங் டெக்னிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனா என்னங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த விஷயமா நினைக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் எதை நோக்கி இருக்குதோ நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க. நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ண அலைகளோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரனாகவே மாறுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணங்களோடு இருக்கீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. அதுவாக உங்களை உங்கள் ஆழ்மனம் மாற்றி கொடுக்கும். உங்களோட ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிய வச்சிங்கன்னா அது நடக்கும். உங்களோட ஆழ் மனதில் ஒரு விஷயம் பதியணும் அப்படின்னா நீங்கள் எந்தவித சிந்தனை இல்லாமல் அந்த ஒரு சிந்தனையில் இருந்தால் உங்களுக்கு நடக்கும். நான் நிறைய வீடியோவில் சொன்ன வார்த்தை தான். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 72,000 எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த 72,000 எண்ணங்கள் நம்ம ஆழ் மனதில் பதியுமான்னு கேட்டிங்கன்னா பதியாது. 72,000 எண்ணங்களில் எந்த எண்ணம் ரொம்ப வலிமையானதாகவும் ரொம்ப ஃபோக்கஸோடு இருக்கோ அது மட்டும்தான் உங்களோட ஆழ் மனதில் பதியும். அப்படி பதிய வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதில் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் ஒன்று. இந்த ப்ரீத்திங் டெக்னிக் நீங்கள் 2 நிமிஷம் பண்ணாவே போதும். முதல்ல இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நைட் நல்லா பெட்டில் படுத்துக்கோங்க. பெட்டில் படுத்துட்டு உங்களோட மனம், உங்களோட உடலை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். உங்களோட உடம்பை ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் மாற்றணும். உங்கள் உடம்பு எப்படி ரிலாக்ஸாக மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் கட்டில் படுத்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கைகளை விரித்து வச்சுட்டு உங்களோட முழு கவனமும் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பில் கவனம் செலுத்தணும். அதாவது முதல்ல உங்கள் கால் கட்டை விரல், அப்புறம் உங்கள் கால் பாதங்கள், உங்கள் கால் முட்டி வரைக்கும், உங்களோட தொடை வரைக்கும்னு ஒவ்வொரு இடங்களா பொறுமையாக கவனிங்க. நீங்கள் கவனிக்க என்ன ஆகும்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக உறுத்தல் இருக்கும், ரத்த ஓட்டம் தெரியும், லைட்டாக அரிக்கும், அந்த இடம் மரத்து போகிற ஃபீல்லாம் வரும். அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக உங்களோட ஒவ்வொரு உறுப்பிலையும் நீங்கள் அப்படியே கவனம் செலுத்திட்டே வாங்க. செலுத்தி கொஞ்சமாக உங்களோட உச்சந்தலை வரைக்கும் நீங்கள் கவனிச்சுட்டு பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னா அமைதியாக இரு அப்படின்னு திரும்ப உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்கள். சைலண்டாக இரு, அமைதியாக இரு, ரிலாக்ஸேஷனாக இருன்னு திரும்ப சொல்லிகிட்டே இருந்து அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட ஆசைகள் என்ன, உங்கள் விருப்பம் என்னவோ அதை உங்கள் ஆழ்மனதுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த அலாவுதீன் பூதம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்ககிட்ட அட் ப்ரெசன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தின் மூலமாக நிறைய பேருக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டே இருங்க. இதுவே நீங்கள் விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நான் விரும்பினவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், அவங்க பேரும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லலாம். திரும்ப இதையவே சொல்லுங்க. என்னோட திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, நான் விரும்பினவங்களையே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு திரும்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருக்குன்னு திரும்ப சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்து நீங்கள் இந்த பிரீத்திங் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணும். காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. 3:30 மணிக்கு
மணிக்கு அலாரம் அடிச்சோன்னே எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணா முதல்ல அமைதியா உட்காருங்க. உட்கார்ந்து ஒரு 2 நிமிடங்கள் நீங்க உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கணும். நீங்க எவ்வளவு மூச்சு காற்று உள்ள விடுறீங்க, எவ்வளவு மூச்சு காற்றை வெளியிடுறீங்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க. மொத்தமா 2 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 நொடிகள் உங்களுக்கு இருக்கும். இந்த 120 நொடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரீத்திங் வந்து ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்லோவா எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்றீங்க கணக்கு பண்ணணும். குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு 60வது நீங்க மூச்சு காற்று வெளியிடணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துல உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு வந்துடும். அப்புறம் நைட்டு நீங்க என்ன கேட்டீங்களோ அதைய திரும்ப திரும்ப இப்ப சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு மனசுல சொல்லிட்டே இருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கைக்காகனா நான் விரும்பினவரையே திருமணம் செய்து மிக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்குன்னு திரும்ப 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 சொல்லுங்க. இப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களோட மனசுல எந்த சிந்தனைகளுமே இல்லாம தெளிவான சிந்தனைக்கு மாறிடும். அப்ப நீங்க என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உடனே நடக்கும். ரொம்ப வேகமா ரிசல்ட் கிடைக்கும், வழிகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி பாருங்க. இந்த பிரீத்திங் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல். ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். டெய்லியும் உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறி நீங்க விரும்பின வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த பிரீத்திங் டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியும். பண்ண முதல் நாளே நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும். நன்றி நண்பர்களே.